கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமூக ஊடகங்களின் வாயிலாக எங்களுடைய தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களை கொலை செய்வதற்கான ஒரு திட்டமிடல் உரையாடல் சமூக வலைதளங்களிலே பரவி வருகிறது. அந்த உரையாடல் உண்மையாக இருக்கும் பட்சம் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அந்த உரையாடலில் ஈடுபட்ட ரவுடி கும்பலையும் அந்த உரையாடலில் ஒளிந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியையும் ஆராய்ந்து ஆய்வு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இன்றை காலை சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று ஒரு மனுவாக புகார் அளித்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்காக இன்றைக்கு இந்த ஊடகவியலாளரை நாங்கள் சந்தித்து வருகிறோம். ஏன் இந்த உரையாடல் நடைபெற்றது, ஏன் இந்த திட்டமிடல் நடைபெறுகிறது என்று சொன்னால், தமிழ் புலிகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் முரண் இருக்கிறதா என்கிற அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் முரண் இருக்கிறது. தமிழ் புலிகள் கட்சி பல்வேறு நிலைகளில் நின்று மக்களுக்கு எதிராக செயல்படுகிற ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் உள்ளிட்ட பல்வேறு மதவாத சக்திகளை எதிர்த்து அடித்தட்டு மக்களுக்கான ஒரு அரசியல் அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சியும் கருத்தியல் முரணோடு களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்றாடம் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து இன்றைக்கும் குறைந்தபட்ச அதிகாரத்தை கூட நுகர முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைக்கோடி மக்களாக கருதப்படுகிற அருந்ததியர் மக்களுக்காக கூடுதல் கவனம் செலுத்தி வருகிற இந்த தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களை காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த செயலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது எவ்வாறு அந்த கட்சியில் தமிழ் புலிகள் கட்சி, அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளிப்படுகிறது என்று சொன்னால், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அருந்ததியர் மக்களை பல்வேறு செய்திகளை சொன்னாலும் கூட அருந்ததியர் மக்களை தூய்மை தொழில் செய்வதற்காக ஆந்திராவிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் என்று மிகவும் கேவலமாக தரம் தாழ்ந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசியிருக்கிறார். அதனை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தமிழ் புலிகள் கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து அம்பேத்கரிய பெரியாரிய முற்போக்கு இயக்கங்களை எல்லாம் வரவழைத்து அவர்கள் செய்த ஈனச் செயலை கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம். அதில் அருந்ததியர்களுடைய பிரதிநிதியாக இருந்து தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் பல்வேறு ஆதாரங்களோடு சீமானின் அந்த பேச்சுக்கு எதிர் கருத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் மேலும் சீமான் அவர்கள் இன்றைக்கு அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் கூட தொடர்ந்து பொய்யான தகவலை சொல்லுகிறார். அருந்ததியர்கள் மக்கள் மீது வன்மத்தை கக்குகிறார். உள்ளிடஒதுக்கீட்டு பிரச்சனையில் அருந்ததியர்களுக்கு தவறான முறையில் கொடுத்திருக்கிறார்கள், அல்லது 18% கொடுக்கக்கூடாது, அது தவறு என்று அடிப்படை ஆதாரமில்லாத பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு தமிழ் புலிகள் கட்சி, எங்களுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் கருத்தியல் ரீதியாக டேட்டா வாரியாக பதிலடி கொடுத்து வருகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தமிழகத்தில் பர்டிகுலரோடு இந்த நாகை திருவள்ளுவன் அவர்கள் நம்முடைய அண்ணனை அவர் எதிர்த்து நிற்கிறார் என்கிற ஆத்திரத்தில் கூட இது மாதிரியான உரையாடல்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
இது ஒரு குழு மட்டும்தான் இருக்கிறதா அல்லது இன்னும் பல்வேறு குழுக்கள் இயங்குகின்றனவா என்பதை ஆராய்ந்து ஆய்வு செய்து கண்டறிந்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து தலித் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், தலித் இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். காவல்துறையினுடைய அலட்சியத்தின் காரணமாக பல்வேறு ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடைசியாக நடைபெற்ற பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலைக்கு பிறகு ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகரித்து வருகிறது. இனி தலித் தலைவர்களை எளிதாக கொலை செய்து விடலாம் என்கிற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த உரையாடல் நடந்திருக்கிறது. நீங்கள் அந்த என்ன உரையாடல் என்பதை நீங்கள் சமூக ஊடகங்களிலே பார்த்திருக்க கூடும். என்றாலும் கூட அதில் இருக்கிற முக்கியமான சாராம்சத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ரவுடி கும்பல் சீமானினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளரோடு உரையாடுகிற உரையாடலில் வடநாட்டு இந்திக்காரனை வைத்து போட்டுவிடலாம், அந்த வழக்கை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன், நீங்கள் அண்ணனிடம் பேசுங்கள், எவ்வளவு பணம் தருவார் என்று கேட்டு சொல்லுங்கள் என்று அந்த உரையாடலில் வருகிறது. இதுதான் இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய மைய கரு. பல்வேறு வலைதளங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சியினுடைய தோழர்கள், இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் மிக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தலைவருடைய கட்டளைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை மனதில் வைத்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உடனடியாக தீவிரமாக செயல்பட்டு ஆயுதம் தாங்கிய காவல்துறையை 24 மணி நேரமும் தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துதான் இன்றைக்கு நாங்கள் மக்கள் மன்றத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்.